ஒதுக்கப்பட்ட நிதி கம்ப்ளீட்டா போதாது. இப்ப இந்த அரசு சுமாரா ஒரு 150 கோடிங்கிறத பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அப்ப ரொம்ப ஸ்லோவா தான் வேலைகள்ங்கிறது மூவ் ஆகுது. அதனால வேலைகளை வேகப்படுத்தணும்னா அதற்குரிய முறையில அதிகமான நிதி ஒதுக்கீடு தாவேகா அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யணும் அப்படிங்கறதையும் நாங்க வலியுறுத்துறோம். அதே போல 100 நாள் வேலையை முற்றாக சிதைக்கக்கூடிய வேலையை விபி கிராம்ஜிங்கிற பேர்ல ஒரு புதிய சட்டத்தை கொண்டு மொத்தமா க்ளோஸ் பண்ற ஏற்பாட்டை தான் மோடி அரசு பண்ணியிருக்கு. சரி, இதாவது நிறைவேறுகிறதா? 125 நாள்னு அவங்க சொல்லி இருக்காங்க, எக்ஸ்ட்ராவா 25 நாள்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆனா இதுக்கெல்லாம் பணம் ஒதுக்கப்பட்டாதானே இந்த நாட்கள் வேலை கிடைக்கும். மொத்தம் 12,000 சில்லற கோடி வேணும் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு 2,100 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு. அதுல 40% மாநில அரசு ஒதுக்கணும்னா ஒரு 840 கோடி ஒதுக்கணும். ஆனா ஒரு 100 கோடி தான் பட்ஜெட்ல இந்த அரசு ஒதுக்கியதாக தகவல் வந்திருக்கு. அப்ப எப்படி 125 நாளும் பிளஸ் 25 நாளும் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால வாயில சொல்வதனாலேயோ அல்லது பேப்பர்ல ஜீனின்னு எழுதுறதுனாலேயோ இனிப்பு வந்து விடாது. அதனால உரிய நிதி ஒதுக்கீடு ஒன்றிய அரசு பிரதானமா செய்யணும், அதற்கேற்ற விதத்துல மாநில அரசு பண்ணணும். 40% மாநில அரசின் தலையில் சுமத்துவது நியாயமல்ல அப்படிங்கிற ஒரு ஃபைட்டை மத்திய அரசோட மாநில அரசு நடத்தணும் அப்படிங்கறதையும் நாங்க சொல்றோம். அதே போல விலைவாசி உயர்வு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்றிய அரசு டீல் பண்ண வேண்டிய விஷயமாக இருந்தாலும் இப்ப தவிக்கிற தத்தளிக்கிற எளிய குடும்பங்களுக்கு தமிழக அரசு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னா ரேஷன் கடை மூலமாக இந்த விலை உயர்வு அடைகிற இந்த பொருட்களை கூடுதலாக மலிவு விலையில விநியோகம் செய்தால் தமிழக மக்கள் ஓரளவு பாதுகாக்கப்படுவார்கள். அந்த மாதிரியான முயற்சி. ஜீனி 2 கிலோ கொடுக்கறாங்க, அதை அதிகப்படுத்தலாம். எண்ணெய் உள்பட மற்ற விஷயங்களை கூடுதலாக்குவதன் மூலமாக விலை உயர்வான காய்கறிகள், இப்ப வெங்காயம் பிரச்சனைனா வெங்காயத்தை ரேஷன் கடைகள் மூலமாக அல்லது அரசு அங்காடிகள் மூலமாக கொடுப்பது கடந்த காலத்துல எல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துல அவங்க பண்ணணும். அடுத்த பட்ஜெட்ல தமிழக அரசு பல திட்டங்கள் பிபிபி அரசு தனியார் ஒருங்கிணைப்பின் மூலமாகத்தான் அவங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க. போக்குவரத்துல பல அம்சங்கள் தனியார் மயப்படுத்தப்படுது. அதே போல இபி அதுல மின் விநியோகம் உள்பட தனியாரையும் இணைத்து கொண்டு ப்ராஜெக்டுகள் எடுக்கப்படுது. அப்ப என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க 200 யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்றதோ, விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லா மின்சாரம்னு சொல்றதோ அது பூரா அடிபடும். நீங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு பிரைவேட் கையில கொடுத்ததுக்கு பிறகு இந்த இலவசங்கள் அல்லது கட்டணம் இல்லா மின் விநியோகம் அப்படிங்கறதெல்லாம் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதனால இந்த பிபிபிங்கிறத கைவிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை அரசே கையில் எடுத்து போக்குவரத்து மின்சாரம் இதுல பல விஷயங்களை அரசே கையில் எடுக்கணும். குடிநீர் விநியோகம் அப்படி மெதுவா சேலத்துல சூயஸ் நிறுவனத்திற்கு, பன்னாட்டு நிறுவனத்துக்கு விட்டுருக்காங்க. அதை எதிர்த்து நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். குடிநீர் விநியோகம் எல்லாம் அரசு நிர்வாகம் கொடுக்க முடியாதா? குடிநீர் வடிகால் வாரியம் கொடுக்க முடியாதா? மாவட்ட நிர்வாகம் கொடுக்க முடியாதா? அதுக்கு ஒரு பன்னாட்டு கம்பெனி எதுக்கு வேணும்? பன்னாட்டு கம்பெனி ஓசி பண்றதுக்காக வருவாங்க, அவங்க நிச்சயமாக லாபம் சம்பாதிக்க தான் வருவாங்க. அப்போ மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது அரசனுடைய கடமையாக இருக்கணுமே தவிர அதை தனியாருக்கு தூக்கி கொடுப்பது லாபம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இட்டு செல்லும். மக்களுக்கான அந்த சேவை நடவடிக்கைங்கிறது வராது. அதனால இந்த மாதிரியான முடிவுகளை கண்டிப்பாக அரசு கைவிடணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்துறோம். குறுவை பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மானம் பார்த்த பூமி, மழை ஒழுங்கா வரல. அதனால குறுவையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்கிறோம். ஏக்கருக்கு ஒரு 15,000, அதை நம்பி இருக்கிற விவசாய தொழிலாளிகளுக்கு குடும்பத்துக்கு 10,000 அப்படிங்கிற முறையில சில இழப்பீட்டை அறிவிப்பதற்கு இந்த அரசு முன்வரணும். நிறைவாக என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னா, 2 விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு. ஒண்ணு சட்டப்பேரவையில நடக்கக்கூடிய விவாதத்தினுடைய தரம் உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது.
விவாதம் நடக்குதா அல்லது சூப்பர் சிங்கருக்கான போட்டி நடக்குதாங்கிறது நமக்கு தெரியல. அவைத்தலைவர் உள்பட ஆளாளுக்கு பாடல்கள் பாடுவது அல்லது அந்தந்த கட்சி தலைவருடைய துதி பாடுவது புகழ் பாடுவது அப்படிங்கிறது நிச்சயமாக உதவாது. இப்ப நாங்க சொன்ன பிரச்சனைகள் உட்பட ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு நமக்கு நாள் போதாது. அப்படி இருக்கும்போது அவையினுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விதத்துல நீயா நானாங்கிற பாணியில லாவணி கச்சேரியாக திமுக தாவேகா நடந்து கொள்வதுங்கிறது உதவிகரமாக இருக்காது. அதனால ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்துல தான் அவை நடக்கிறதுங்கிறத எல்லா கட்சிகளுக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போல இந்த கார் கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே எங்க நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கோம். பல எம்எல்ஏக்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கு. ஏன் ஜனங்களோட வரி பணத்தை அதுல போய் வேஸ்ட் பண்ணணும்? இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது பிரச்சனை இல்லை. அதனால நீங்க மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வருமான வரம்பெல்லாம் நிச்சயிக்கிறீங்க. ஆனா எம்எல்ஏக்களுக்கு காரணா எந்த வரம்பும் இல்லாம இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் கொடுப்பதுங்கிறது நியாயம் இல்லை. அதனால இதுல வரம்ப கொண்டு வாங்க, அதுல வரம்ப தளர்த்துங்கிறது தான் நாங்க சொல்றோம். கடைசி பாயிண்ட்ங்கிறது தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் பங்கேற்ற ஒரு சட்டம் ஒழுங்கு ரிவ்யூ மீட்டிங். அதுல எடுத்த முடிவின் அடிப்படையில உயர்கல்வித்துறையினுடைய ஸ்பெஷல் செக்ரட்டரி அவங்க சர்க்குலர் இஷ்யூ பண்ணதுல இடதுசாரி கட்சிகள் அதே போல காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவர்கள் நடத்துகிற போராட்டங்களில் மாணவர்கள் இளைஞர்களை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்கு இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன், அதாவது உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இந்த நாலும் ஒருங்கிணைந்து இவர்கள் நடத்துகிற இயக்கங்கள்ல மாணவர்கள் பங்கேற்க விடாமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக ஒரு சர்க்குலரை போட்டிருக்காங்க. சில கட்சிகளை மட்டும் குறிவைத்து அபிஷியலாக இப்படி சர்க்குலர் போடுவதற்கு சட்டத்தினுடைய எந்த விதி தலைமைச் செயலாளருக்கு அனுமதி கொடுத்தது, அதிகாரம் கொடுத்தது அப்படிங்கறத நாங்க கேட்க விரும்புறோம். இதை நாங்க பிரச்சனையாக்கி இருக்கோம். கடந்த 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. நேற்றைய தினம் போதுமான திருப்திகரமான நடவடிக்கை எடுக்கலங்கிறதுனால தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தையும் நாங்க ஊடகங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதுல எய்தவன் இருக்க அம்பை நோவானேங்கிற கேள்வியை தான் கேட்க விரும்புறோம். அதனால தலைமைச் செயலாளர் பங்கேற்ற கூட்டம் அவருடைய அழுத்தத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவை சுற்றறிக்கை அனுப்பிய கல்லூரி கல்வி இணை செயலாளருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் போயிருக்கு. ஆனா தலைமைச் செயலாளர் மேல நீங்க கை வைக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப எங்களோட கேள்வி என்ன? தலைமைச் செயலாளர் தமிழக பியூரோக்ரசி அதிகார வர்க்க கட்டமைப்பினுடைய உச்சத்தில் இருப்பவர். அப்ப அவர் முதலமைச்சருக்கு தெரியாமல் இதை செய்தாரா, தெரிந்து செய்திருக்கிறாராங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கு. ஆகவே முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க வலுவாக சொல்றோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நாங்க யாரையும் மன்னிப்பு கேட்க சொல்லவே இல்லை. நாங்க கேட்கறது தவறு செய்தவர்கள் மேல நடவடிக்கை. அதனால மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவர் மேல தலைமைச் செயலாளர் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துறோம். அவருக்கு என்ன வலதுசாரி சித்தாந்தம் இருக்கிறதா, ஏன் இடதுசாரிகளை குறிவைக்கிறாருங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அப்படி சித்தாந்தம் இருந்தா கூட அவங்க தனிப்பட்ட விஷயம். அரசு எந்திரத்தை இதற்காக துஷ்பிரயோகம் செய்வது அப்படிங்கறத நாங்க ஏற்க மாட்டோம். எனவேதான் எங்களுடைய நிலைமையை விளக்கி முதலமைச்சருக்கும் நாங்க கடிதம் எழுதியிருக்கோம். இதுல அவர் பதில் அளிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட. இல்ல அரசுக்கு ஆதரவு இந்த விஷயத்துல எல்லாம் நல்லது பண்ணுவாங்கிறதுல இல்ல. கடந்த காலத்துல திமுக அரசோடும் கூட்டணியில இருந்தோம். 100% அவங்க கரெக்டா தான் நடந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எப்பெல்லாம் எங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்ததோ அப்பெல்லாம் நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லி இருக்கோம், பத்திரிகைகள் மூலமாக சொல்லி இருக்கோம், பல சமயங்கள்ல போராட்டத்திலையும் இறங்கி இருக்கோம். அதேதான் தாவேகா அரசுக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழல்ல மதவெறி கட்சிகள் உள்ள வந்துடக்கூடாது அல்லது ஆளுநருடைய அந்த அரசியல் சித்து விளையாட்டு வெற்றி பெற்றுவிடக் கூடாதுங்கிறதுனால வெளியிலிருந்து ஆதரவு. உங்களுக்கு தெரியும், நாங்க அமைச்சர் பதவி கூட வேண்டாம்னு சொன்னோம். வெளியிலிருந்து அரசியல் காரணங்களுக்காக ஆதரவு. அரசாங்கம் அமைத்த பிறகு இஷ்யூ பேஸ்டாக எங்க நிலைப்பாடு இருக்குங்கிறத சொல்லிட்டோம். அதனால வரவேற்க தகுந்த சில விஷயங்கள் வரும்போது அதை ஆதரிக்கிறோம், நல்ல விஷயங்கிறத சொல்றோம். ஆனா மக்களுக்கு விரோதமாக ஏதாவது வந்தால் நிச்சயமாக அதை நாங்க எதிர்க்கிறோம். இப்ப எங்களை குறிவைத்தே இப்படியான நடவடிக்கைகள், இப்ப குஜிலியம்பாறையையும் தலைமை செயலாளரையும் நாங்க ஒன்னா இணைக்க விரும்பல. ஆனா குஜிலியம்பாறையில என்ன தைரியம் அந்த வட்டாட்சியருக்கு? சிபிஎம் சிபிஐ தோழர்களுடைய பேரும் முகவரியும் நீங்க விசாரிக்கணும். நீங்க விசாரிச்சு கொடுக்கலன்னா கிராம அலுவலர்கள் மேல நடவடிக்கைங்கிறது கம்ப்ளீட்டா அபியூஸ் ஆஃப் பவர். அது சீரியஸ் மிஸ்கான்டக்ட்.
ஆனா 17A தான் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. 17Aங்கிறது வந்து ரொம்ப மைனர் மிஸ்கான்டக்ட். அதுல பனிஷ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையாகத்தான் வரும். அதனால அதையும் நாங்க வந்து முதலமைச்சருக்கு எழுதி எங்க கடிதத்துல குறிப்பிட்டிருக்கோம். அதனால இது வந்து அரசும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறதா இடதுசாரிகள் வேண்டான்னு, அல்லது தலைமைச் செயலாளர் அல்லது குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மட்டும் அப்படி முடிவுக்கு வந்திருக்கிறார்களா அப்படிங்கறத நாங்க யூகம் பண்ண விரும்பல. முதலமைச்சர் அதை விளக்கணும்னு அதனால தான் கேட்டோம். இல்ல, அதாவது தலைமைச் செயலாளர் வந்து அந்த பதவியில் நீடிக்க தகுதி இல்லை. ஏன்னா அவருடைய சுய விருப்பு வெறுப்பு அடிப்படையில, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சித்தாந்தத்தின் அடிப்படையில அவர் செயல்பட்டிருக்காரு. அதனால அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டிருக்கோம். தலைமைச் செயலாளர் அந்த பொறுப்புல நீடிக்க தகுதி இல்லைன்னா அவரை ரிமூவ் பண்ணுங்கிறது தான் அர்த்தம். அதனாலதான் எங்க மாநில செயலாளர் சொல்லியிருப்பாரு. இந்த வட்டாட்சியர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். ஏன்னா அவர் வந்து இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அதுல வந்து காப்பி டு கலெக்டர்லாம் இருக்கு. அதனால கலெக்டரும் சேர்ந்து தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதுதான் நியாயமான கோரிக்கை. ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசியில இங்க ட்ரைனிங் முடிஞ்சு இங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் ஆகி அவர் வந்து பேரிடர் மேலாண்மை துறையில ஜாயின் பண்ணுவதற்காக இங்க ரிலீவ் ஆயிருக்காரு. அப்ப தாவேகா அரசுல ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் ஆகி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போவதற்கு பேர் தான் நடவடிக்கையாங்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு வருது. அதனாலதான் இது எல்லாம் 2 விஷயத்தையும் முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்க கொண்டு போயிருக்கோம். முதலமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்கணுங்கிறதையும் நாங்க வலியுறுத்தியிருக்கோம். இல்ல, சட்டசபையினுடைய மரபு வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். சில முக்கியமான விஷயங்களுக்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கிற மரபும் வந்து கடந்த கால ஆட்சிகள்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதனால இந்த ஆட்சியிலையும் அப்படிதான் நடக்கணும். முறையான சட்டப்பேரவை மரபை வந்து அமைச்சர்களும் முதலமைச்சரும் கடைபிடிக்கணுங்கிறத நாங்க வலியுறுத்தோம். அதாவது நியமன முறைன்னா நாங்க யார் வேணாலும் நியமிச்சிருவோம். ஆனா எங்க கட்சிக்குள்ள உட்கட்சி தேர்தல் அந்த மாதிரி ஸ்தாபன அமைப்பு இருக்கு. அதனால அந்த அடிப்படையில பெரும்பான்மையானவர்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவங்க தான் வர முடியும். அதாவது மாநில செயலாளர்ங்கிற அளவுல போட்டிகள் வந்து நாங்க விரும்புறது கிடையாது. ஏன்னா மாநிலத்துல அதுதான் வந்து ஒரு உயர்ந்தபட்ச பொறுப்பு. அது வந்து ஒரு கன்சென்சஸோட கருத்தொற்றுமையோட அது வந்து தேர்வு செய்யப்படணும் அப்படிங்கறது தான் விரும்புவோம். அதனால நாங்க வந்து இப்ப பல மட்டங்கள்ல பெண்களை கொண்டு வர்றதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறோம். இப்போ உதாரணமாக கமிட்டி உறுப்பினர்களாக, அதே போல மாநாடு நடந்ததுன்னா மாநாட்டு பிரதிநிதிகளாக ஒரு 20% பேர் வர்ற பிரதிநிதிகள்ல அல்லது இருக்கிற கமிட்டி மெம்பர்ல 20% வந்து பெண்களாக இருக்கணும் அப்படிங்கறத நாங்க இப்போ ஒரு விதியாகவே கொண்டு வந்திருக்கோம். வெறும் வேண்டுகோள் அல்ல. இப்போ வந்து மத்திய கமிட்டியில 20% வந்து பெண்கள் இருக்காங்க. மாநில குழுவுல கிட்டத்தட்ட 20% வந்து பெண்கள் இருக்காங்க. அதனால படிப்படியா அந்த முயற்சிகளை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே தேர்வு முறையில நடக்கிறதுனால அது வந்து பெரும்பான்மை தேர்வுக்கு உட்பட்டு தான் நம்ம அதை செய்ய வேண்டும். இல்ல, இந்த அரசை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு கிடையாது. அதனால ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க, நீங்க சொல்றத நான் முதல்ல ஏற்கல. வேணும்னா வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தலாம். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியில ரொம்ப விவாதித்து தான் வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு போறோம். அதுக்கு பிறகு அந்த நிலைப்பாட்டை தான் மாநில செயலாளரும் சொல்லணும். மாநில செயற்குழு உறுப்பினர்கள், தலைவர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லணும். சில வார்த்தைகள் வந்து கூட குறைய இருக்கலாம். ஆனா பொலிட்டிக்கல் லைனுக்கு மாறாக வேற எந்த தோழர்களும் பேசின மாதிரி தரல. 2வது, இந்த அரசை விமர்சிக்க கூடாதுங்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அரசு அமைவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு, அரசு அமைந்த பிறகு பிரச்சனைகள் அடிப்படையில் நிலைப்பாடு. அதனால தாராளமாக விமர்சிக்கலாம். நாம் உள்பட விமர்சிச்சுதான் இருக்கோம். இப்போ உங்க மத்தியில பேசின பல விஷயங்களை இந்த அரசின் மீதான விமர்சனமா தான் நாங்க வச்சிருக்கோம். அதாவது விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இவ்வளோ பெண்கள் மீதான வன்முறை நடக்குதுங்கிறதுக்கு முழுக்க திமுக தான் காரணங்கிறத, திமுக அரசு தான் காரணங்கிறத குற்றம் சாட்டினாரு. நான் ஆட்சிக்கு வந்துட்டா தங்கைகளுக்கு, அக்காக்களுக்கு, அம்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கும்னு அவர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போதே நாங்க வந்து அதுக்கு பதில் சொன்னோம். நீங்க பெண்கள் மீதான வன்முறை அதிகரிப்பதுல அரசனுடைய கராரான தலையீடு வேணும். ஆனா அது ஒண்ணு மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனைகள் அதிகரிக்க காரணம்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நிறைய சமூக காரணங்கள், பண்பாட்டு ரீதியான காரணங்கள்லாம் இருக்கு. அதனால விஷயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்கு பதிலாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல நான் ஆட்சிக்கு வந்தா மந்திரக்கோல் மூலமாக எல்லாத்தையும் நான் வந்து கரெக்ட் பண்ணிடுவேங்கிற பாணியில பேசுவது சரியல்லங்கிறத அன்னைக்கும் சொன்னோம். இப்ப இன்னைக்கு இந்த ஆட்சியில அதிகரிப்பதற்கும் இந்த ஆட்சி தான் காரணம்ங்கிற குற்றச்சாட்டை நாங்க சொல்லல. சிங்கப்படை அமைச்சிருக்காங்க. இப்ப நாங்க அந்த படை வந்து பெண்கள் அமைப்புகளை அழைத்து நீங்க வந்து ஒரு கலந்துரையாடல் நடத்தணும்னு கேட்டோம். அதை நடத்தி இருக்காங்க. போன பெண்கள் அமைப்புகள் எல்லாமே இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லி இருக்கோம். அதெல்லாம் வந்து அந்த சிங்கப்பெண் படை உறுதியாக நிறைவேற்றணும்.
ஒட்டுமொத்தமாக நீங்க நான் இதோட சேர்த்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இடதுசாரிகள் தவிர பெண்கள் குறித்து ரொம்ப இழிவாகவும் பிற்போக்காகவும் பேசுறாங்க. ஆரம்பத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில தொடங்கி இன்றைக்கு உதயநிதி அவர்கள் கூட தவறான பொருள்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள். அதே போல பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவா நடக்குது. அப்போ தாவேகா தலைவர் குறித்து இவங்க எப்படி சொல்ல, தாவேகா அணிகள் அதுக்கு பதில் சொல்றோங்கிற பேர்ல இன்னும் சில பெண்களை அவதூறு செய்ய. அதனால தமிழக அரசியல்ல பிரதான அரசியல் கட்சிகள் பெண்களை பற்றி பொதுவெளியில் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அரசியல் கட்சி தலைவர்களே இதையெல்லாம் பண்ணும்போது இந்த குற்றங்களை நாம் செய்தால் என்னங்கிற உணர்வு கீழ்மட்டத்திலையும் வருது. அதனால அங்கேயும் முதல்ல கரெக்ட் பண்ணணும். யார் பேசினாலும், இப்ப எங்க கட்சியில யாராவது பேசினா கூட உடனடியாக நாங்க கண்டிப்போம், ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம். அதாவது தரம் தாழ்ந்து பேசக்கூடாதுங்கிறது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரண மனிதர்களுக்கே அது தேவைப்படும். சாலையில போறவங்க யாராவது பேசினாலே சுத்தி நின்று 4 பேர் என்னப்பா இப்படி தராதரம் இல்லாம பேசுற என்று கண்டிக்கிற ஒரு சமூக அமைப்புல தான் இருக்கும். அப்ப மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் இன்னும் கவனமாக முறையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் தேவை இல்ல. மனுஷனா இருந்தாலே தரத்தோடு பேச வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால இது ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட விஷயமாக நாங்க பார்க்கல. இதுலதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்படி பேசுகிறவர்களை அந்தந்த கட்சி தலைவர்கள் கண்டிக்கணுமா வேணாமா? டிவிகே எம்எல்ஏக்கள் அல்லது அமைச்சர்கள் பேசினா உடனடியாக விஜய் அவர்களோ அல்லது பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களோ கண்டிக்கணும். அதே போல திமுகவில் பேசினா திமுக தலைவர் கண்டிக்கணும், மற்ற கட்சிகள்ல பேசினா கண்டிக்கணும். அப்போ அவர்களுக்கு சாதகமாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களை அல்லது பெண்களை அவதூறு செய்யற மாதிரி பேசினா சபாஷ்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தா அப்புறம் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்க முடியும்? அதனால இது அந்தந்த அரசியல் கட்சியும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலைன்னு தான் நான் பாக்குறேன்.